சுதீப் பற்றி கொஞ்சம் பேசணும். நானி படம் எல்லாரும் பார்த்த படம், எல்லாரும் ரசித்த படம். நிறைய பேர் இங்கேயே நிறைய பேர் பேசினாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ நான் அவ்வளோ ஈஸியாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி நான் பேச மாட்டேன் ஒருத்தர்கிட்ட. நான் சுதீப் சார் நம்பர் தேடி பிடிச்சி ஃபோன் பண்ணி நான் பேசின ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் ஃபோன் பண்ணி பேசினேன். எனக்கு அவ்வளோ தூரம் பிடிச்சிருந்தது. அது முக்கியம் இல்லை. பாலுமகேந்திரா சார் என்கிட்ட சொன்னார், இந்த பெர்ஃபார்மன்ஸ் சாதாரண ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இந்த வருஷத்துக்கான நேஷனல் அவார்ட் ஜூரியில் நான் இருந்தா சுதீப் தான் பெஸ்ட் ஆக்டர். அவர் சொன்னதே ஒரு நேஷனல் அவார்ட் தான். ஸோ உங்களுக்கு அது எங்கேயாவது நான் உங்களை பார்க்கும்போது நான் சொல்லணும்னு நினச்சேன். ஃபோன் பண்ணி கூட சொல்லியிருக்கலாம். பட் இவ்வளோ ஒரு அழகான விஷயம், இவ்வளோ ஒரு பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய ஒரு கலைஞன் கிட்ட இருந்து வந்த ஒரு விஷயம் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னா கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. அதனால நான் இப்போ இந்த மேடையை பயன்படுத்தி உங்ககிட்ட நான் அதை சொல்லிட்டேன். ஹேவ் ஹிஸ் பிளெஸிங்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொரு மொழியில போய் நமக்குன்னு ஒரு அடையாளம் இருந்தாலும் இன்னொரு மொழியில போய் நம்ம புதுசா ஆரம்பிச்சு புதுசா மறுபடியும் ஒரு முதல் பட நடிகனா ஆரம்பிச்சு நடிச்சு பேர் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வலி என்ன, அந்த பெயின் என்ன, அதுக்கு எவ்வளோ உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எனக்கு தெரியும். நான் அப்படிதான் போய் ஹிந்தியில் ஆரம்பித்தேன் ராஞ்சனா படத்தில். ஸோ இங்கே நிறைய பேர் சொன்னாங்க, வெளியே அவருக்கு 10,000 ஃபேன்ஸ் இருப்பாங்க, 20,000 ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவ்வளோ பெரிய ஒரு மாஸ் ஹீரோவா இருந்தாலும் தனக்கு இருக்கிற கலை தாகத்தாலையும் இன்ட்ரெஸ்ட்னாலையும் பேஷனாலையும் இன்னொரு மொழியில புதுசா ஒரு முதல் பட கதாநாயகனா அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ற அவருடைய அந்த பேஷனுக்கு மை சல்யூட்ஸ், மை ஹார்ட்டி வெல்கம். நான் சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுற நடிகர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலா சிவா கூட நடிச்சிட்டேன், விஜய் சேதுபதி கூட போய் நடிச்சிட்டேன். பட் விஜய் சேதுபதி கூட இப்போ நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதுவும் நடக்க போகுது. அதே மாதிரி சுதீப் கூடயும் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சீக்கிரமா அது நிறைவேறணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த படத்துடைய இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் சார், நான் இங்க மெயினா இங்க வந்ததுக்கு காரணம் கே எஸ் ரவிக்குமார் சார் கூப்பிட்டாருங்கிறத விட கே எஸ் ரவிக்குமார் சாரை பத்தி என் அப்பா எப்ப பேசும்போதும் அவர் என் ஃப்ரெண்ட்ரா, அவர் என் ஃப்ரெண்ட்ரா, அவர் என் ஃப்ரெண்ட்ரான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். எப்போ அவரை பத்தி பேசும்போதும் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அந்த நட்புக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் நான் இங்க வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கே எஸ் ரவிக்குமார் சார் மிகப்பெரிய டைரக்டர். அண்ட் எல்லாருமே அவரை பத்தி சொல்லிட்டாங்க. அவர் மிகப்பெரிய நடிகரும் கூட. நான் பக்கத்துல இருந்து தங்கமகன்ல நான் பார்த்தேன். அவ்வளவு அனுபவம் இருந்தது, அவ்வளோ பேருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆனா அந்த ஸ்பாட்ல என்கிட்டயோ இல்லை வேல்ராஜ் சார்கிட்டயோ 6 டேக் ஆனாலும் 7 டேக் ஆனாலும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டாரு, ஒரு விஷயம் பேச மாட்டாரு. கரெக்டா அப்படியா அப்படியா ஓகே நான் பண்ணிடுறேன். அதே மாதிரி 6 மணிக்கு முடிய வேண்டிய ஷூட் 10 மணிக்கு போச்சுன்னா கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்க மாட்டாரு. அப்படியா ஓகே ஆமா ஆமா அப்படி பண்ணாதான் அந்த சீன் முடியும் அப்படின்னு ஒரு ஒரு அவ்வளோ ஒரு அடக்கம், அவ்வளோ ஒரு நடிப்பு நான் கத்துக்கணும்லாம் சொல்லுவாரு. நான் கத்துக்கணும் இல்லப்பா, நடிக்கவும் நான் கத்துக்கணும்லாம் சொல்ல. அவருக்கு யாரும் புதுசா போய் கத்துக் கொடுப்பாரு, அவரே ஒரு 1000 பேர் கத்துக் கொடுத்துருக்காரு. ஸோ அவ்வளோ ஒரு அருமையான நடிகரும் கூட. அவருடைய வெற்றிகள் அவருடைய அனுபவங்கள் பக்கத்துல நாங்கெல்லாம் பச்சா. ஆனா அவ்வளோ எங்களுக்கு மரியாதை கொடுத்து அந்த ஸ்பாட்ல நடந்துக்கிட்டாரு. அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். உங்களுக்கு இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. இங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. மற்றபடி படமும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி பெற கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி.